அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத் இன்று கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணியத்திற்குரிய செயல், சொல்லப்போனால் நம்மின் மீது கடமையான ஒரு விஷயம். அதில் அதீத அக்கறை இந்த உம்மத்திற்கு இருக்குமேயானால் இந்த உம்மத்திற்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடிகளை களைவதற்கு அந்த ஒரு செயல் நிச்சயமாக காரணமாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஆம், அதுதான் தொழுகை. அதிலும் குறிப்பாக ஃபஜர் தொழுகை. ஃபஜர் தொழுகையை குறித்து இஸ்லாம் மிக ஆழமாகவும் அதை பின்பற்ற வேண்டிய அவசியமும் கடமையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் திருக்குர்ஆனும் நமக்கு அழகாக எடுத்து எம்புகிறது. அதை இன்று முஸ்லிம் உம்மத் கவனக்குறைவோடு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் அதை தவறவிடக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழலிலே மாட்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வீடியோவின் வழியாக ஃபஜர் தொழுகையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன, ஃபஜர் தொழுகையை தவறவிடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உண்டான சில தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 7 விதமான அருள் பாக்கியங்களை ஒருவர் ஃபஜர் தொழுவதின் மூலமாக பெற்றுக்கொள்கிறார். முதல் பாக்கியம் என்ன தெரியுமா? அவர் மூமின் என்பதற்குரிய அடையாளமே ஃபஜர் தொழுகைதான். அவர் மூமின் என்பதற்குரிய அடையாளம் ஃபஜர் தொழுகைதான். ஃபஜர் தொழுகை என்பது மூமின்களில் தன்மைகளில் கட்டுப்பட்டது என்று திருக்குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்கிறார்கள். இரண்டாவது விஷயம், ஒரு மனிதன் இரவெல்லாம் நின்று வணங்கி வழிபட்டால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமோ அதை ஃபஜர் தொழுகையின் மூலமாக ஒரு மூமினால் பெற்றுக்கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், மன் ஸல்லல் இஷா ஃபி ஜமாஅத்தின் ஃபக அன்னமா காம நிஸ்ஃபல் லைல். யார் ஜமாத்தோடு இஷா தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் பகுதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார். ஒமன் ஸல்லல் ஃபஜர ஃபி ஜமாஅத்தின் ஃபக அன்னமா ஸல்லல் லைல குல்லா. எவரொருவர் காலை அதிகாலையிலே ஃபஜர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார் என்று நபி பெருமான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ ஃபஜர் தொழுகையின் மூலமாக மூமினுக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது பெரும்பாக்கியம் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பர்களே, மூன்றாவது மிக முக்கியமானது, ஒருவர் ஃபஜர் தொழுது விட்டால் அவர் அல்லாவின் பொறுப்பில் கீழ் வந்து விடுகிறார். அல்லாவின் பொறுப்பில் வந்துவிட்ட மனிதருக்கு ஆபத்தோ பெரும் சங்கடமோ மிகப்பெரிய கேடோ ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹு ஹஃபீத், அவனே பாதுகாப்பதற்கு மிகவும் தகுதியானவன். நபிகள் சொன்னார்கள், மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். எவரொருவர் ஃபஜரை தொழுது விடுகிறாரோ அவர் அல்லாவின் திம்மத்தில் பொறுப்பில் வந்து விடுகிறார். இறைவனின் பொறுப்பில் வந்தவரிடத்திலே நீங்கள் முறை தவறி நடந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஃபஜர் தொழுகையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்றாவது பாக்கியம் இது. நான்காவது, பகலெல்லாம் சுறுசுறுப்பாகவும் விசாலமான மனதோடும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு உள்ளத்தோடும் நாம் அந்த பகல் பொழுதை அடைய வேண்டுமென்றால் ஃபஜர் தொழுகை அவசியம். நபிகள் சொன்னார்கள், இதஸ்தைக்கல மின் நௌமிஹி ஃபதக்கரல்லாஹ வதவல்ல ஃபஸல்ல சுப்ஹ அஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ். யார் காலையிலே எழுந்து இறைவனை துதித்து ஒது செய்து அன்றைய தினத்தின் ஃபஜரை தொழுது விடுகிறாரோ அன்றைய தினம் அவர் சுறுசுறுப்பாக அன்றைய தினத்தை அவர் பெற்றுக்கொள்வார். அன்றைய நாள் முழுக்க அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இதற்கு நேர்மாறாக யார் அதிகாலை குரட்டை விட்டு தூங்கி விடுகிறாரோ, யார் சூரியன் உதிக்கும் வரை தூங்கிக் கொண்டிருக்கிறாரோ அன்றைய நாள் முழுக்க அவர் சோம்பேறியாக இருப்பார். அன்றைய தினம் அவருடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு விதமான நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் என்று நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாலாவது பாக்கியம் இது. ஐந்தாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபுஹ் தொழுகையினால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் ஐந்தாவது முக்கியமானது, சுவர்க்கத்தில் நுழைவதற்கு அதிமுக்கிய காரணம் சுபுஹ் தொழுகை. நபிகள் சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா. 2 குளிர் தரக்கூடிய நேரத்திலே தொழுதவர் அவர் சொர்க்கத்தில் நுழைவார். 2 குளிர் தரம் நேரம் என்பது இஷாவும் ஃபஜரும். ஃபஜரும் அதிகாலையிலே நல்ல வெப்பமில்லாத சமயத்தில் இருக்கிறது. இஷா தொழுகையும் இரவினுடைய அந்த துவக்கத்தில் இருப்பதினால் அதுவும்
பகல் பொழுது வெயில் உஷ்ணமெல்லாம் கடந்து இரவு வந்து விடுவதினால் இந்த 2 நேரத்தில் தொழுகையாக ஃபஜரையும் இஷாவையும் தொழுதவர் சுவர்க்கத்திற்கு தகுதியாகுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது 5வது பாக்கியம். 6வது, மலக்குகளோடு சேர்ந்து தொழக்கூடிய வாய்ப்பை ஃபஜர் தொழுகையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, சூரத்து பனி இஸ்ராயீலினுடைய 78வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜரில் ஓதப்படக்கூடிய அந்த திருக்குர்ஆன் இருக்கிறதே, கான மஷ்ஹூதா, அது சாட்சியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். இந்த வசனத்திற்கு விரிவுரை தரக்கூடிய அல்லாமா குர்துபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தையே எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த வசனத்திற்கு விரிவுரை என்னவென்றால், ஃபஜர் தொழுகையில் மலக்குமார்கள் யஜ்தமஉல் மலாயிகத்துல் லைலி வ மலாயிகத்துன் நாரி ஃபி ஸலாத்தி சுபுஹினுடைய தொழுகையிலே இரவுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குகளும் பகலுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குகளும் ஒன்று கூடுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த மலக்குகளின் ஒன்று கூடுதலில் நாமும் பங்கெடுக்க வேண்டும், அவர்களுடைய அருள் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஃபஜர் தொழுகையை நாம் கவனம் எடுத்து தொழ வேண்டும். 7வது பெரும் பாக்கியம் நபிகள் சொன்னார்கள், எவர் ஃபஜரை தொழுது விடுகிறாரோ இந்த துன்யா ஆகிராவை விட மிகச்சிறந்தது 2 ரக்காயத் ஃபஜர் தொழுகை. ரக்காத்தா அல் ஃபஜரி ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. 2 ரக்காயத் ஃபஜருடைய தொழுகை இருக்கிறதே, அது இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய அத்துணையையும் விட சிறப்பானது. ஏனென்றால் மா இந்தக்கும் என்ஃபது வமா இந்தல்லாஹி பாக், உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ மனிதர்களே அதுவெல்லாம் அழிந்து போகக்கூடியது, ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியது இருக்கிறதே அது நிச்சயமாக அழியாதது, பாக்கியாக இருக்கக்கூடியது. எனவே இந்த துன்யா வேண்டுமானாலும் அழியலாம், இந்த துன்யாவினுடைய வஸ்துக்கள் அழிந்து போகலாம், ஆனால் அந்த 2 ரக்காயத் ஃபஜருடைய தொழுகை இருக்கிறது இது அத்துணையும் விட சிறப்பானது. எனவே இதை தொழுகக்கூடியவர்களுக்கு, இதை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமான நற்கூலியை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 7 பெரும் பாக்கியங்களை எவர் ஃபஜர் தொழுகிறாரோ அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே ஃபஜர் தொழுகையை பின்பற்றுவதற்குண்டான வழிகள், அதை கடைபிடிப்பதற்கு எளிய வழிகள் என்ன, மார்க்கம் என்னென்ன வழிமுறைகளை கூறியிருக்கிறது என்பது குறித்து உண்டான தகவலை அடுத்த வீடியோவிலே நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். வாஹிரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.